எல்ஐகே இந்த படம் எப்படி இருக்குது? பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளாப்பா, இல்லை விக்னேஷ் சிவன் திரும்ப ஒரு சுமாரான படம் கொடுத்துட்டாரா? இப்படி பல கேள்விகள் நம்ம மண்டையில் ஓடிட்டு இருக்கும் போது இந்த படத்தை போய் தியேட்டரில் உட்காந்தா சரியான ஒரு கிரிஞ்சில் மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் இருந்தது. ஆனால் இந்த படம் உண்மையாக சொல்கிறேங்க, விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2.75 மணி நேரம் சிரித்தேங்க, நல்லா சிரித்தேன். யோகி பாபு ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு காமெடி, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, செம்மையாக சிரித்தோம். நான் மட்டும் இல்லை, தேட்டரில் எல்லாருமே சிரித்தாங்க. ஈவன் கிளைமேக்ஸில் கூட பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், அப்படி ஒரு நல்ல கமர்ஷியல், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், கலர்ஃபுல் படமாக தான் வந்திருக்கு. ஸோ எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்குற அளவில் செம்மையாக எடுத்துட்டாங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை கேட்டால் பாசிட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த படத்தில். குறிப்பாக சொல்லணும்னா அனிருத் அவரோட மியூசிக், தீமா தீமா சாங்காக இருக்கட்டும், எனக்கென யாரும் இல்லையே சாங்காக இருக்கட்டும், இந்த 2 சாங்குமே பார்த்தோம்னா ஒன் மோர் போட மாட்டாங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் கிட்டத்தட்ட லவ் டுடே, டிராகன் டியூடில் நம்ம என்ன ஒரு ஆக்டிங் பார்த்தோமோ அதே தான் பண்ணியிருக்காரு. பட் இந்த கதை அப்படிங்கிறத அவர் சூஸ் பண்ணதை அந்த ஒரு வித்தியாசத்தினால அது எதுவுமே பெருசாக வந்து தெரியல. அவர் பெர்ஃபார்ம் பண்ண நம்ம ரசிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஒரு விஜய் சேதுபதி எப்படி நம்ம ரசித்தோமோ அந்த மாதிரி அப்படி தான் பிரதீப் ரங்கநாதன் திரும்ப ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாருங்க. ஸோ இதை தாண்டி இந்த படத்தில் விக்னேஷ் சிவன் உண்மையாகவே சொல்கிறேங்க, செம்ம டிரெக்டருங்க. ஏன்னா சங்கர் சாருக்கு அடுத்தபடியாக யார் இந்த எந்திரன் மாதிரி ஒரு கதைக்களத்தில் ஒரு மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு டைம் ட்ராவல், இது மாதிரியான ஒரு படங்கள், ஒரு கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வசிச்சு யார் வந்து பண்ண போகிறா? சங்கர் சாருக்கு அடுத்தா அயலான்னு ஒரு படம் வந்துச்சு, ஓகே நல்லா இருந்துச்சு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இப்போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகேப்பா, சங்கர் சாருக்கு அடுத்து நம்ம ஃபீல்டில் இப்படியும் படம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு ரோபோட்டு அது இதுன்னு வச்சு கிராண்டாக பிரம்மாண்டமாக படம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையை விக்னேஷ் சிவன் கொடுத்துருக்காரு. நிறைய விமர்சனம்லாம் அவர் மேலே இருந்தது. நயன்தாரா மேடம் எதுக்கு விக்னேஷ் சிவனை போய் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. உண்மையாக தரமான ஒரு மனுஷன். அவருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் இருக்குது. என்னென்னா இந்த மக்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும், நல்ல ஒரு மெசேஜை கொடுக்கணும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட், காமெடி, மெசேஜ் எல்லாமே படத்தில் இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு ரைட்டிங் இந்த படம். மேபி இது ஒரு ஹாலிவுட் படமாக கூட இருக்கலாம், அதுலேருந்து தழுவி எடுத்ததாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த கதை அப்படிங்கிறது உண்மையாக வேறு லெவலுங்க. சூப்பரான ஒரு பிளாட்டு. அதாவது ஒரு ஆப்பால் எந்த காலத்துலையும், நீ 2040 இருக்கட்டும், 2140 இருக்கட்டும், எந்த காலத்துலையுமே ஒரு இதயம் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆப்பால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்துடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரி, படத்தில் யாரெல்லாம் வராங்க? ஆனந்த்ராஜ், எஸ்ஜே சூர்யா அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ஒரு செட்டுக்கிட்ட அந்த ஒரு பிரம்மாண்டமான அந்த ஆப் சாஃப்ட்வேர் கம்பெனி அது எல்லாமே உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும். ஆனந்த்ராஜ் அவர் பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், அந்த இடையில் அந்த கோமாளி படத்தில் ஒருத்தர் வருவார் பாருங்கள், அந்த பழைய ஹீரோயினோட ஹஸ்பண்டா, அவரை பார்த்தாலே சிரிப்பு வருது. ஏதோ மந்திரவாதி மாதிரி ஹாலோவன் பார்ட்டியில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவார். அதெல்லாம் பார்த்தாலே அவர் முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வரும், அப்படி இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வராங்க. விடிவி கணேஷ் வந்து ஒரு சீனுக்கு வராரு, அதுவும் வந்து செம்மையாக இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம நிறைய பேரை பார்த்தோம்ல, சோஃபா தம்பி, காத்து கருப்பு கலையே, இந்த மாதிரி பல பேரை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம்ல. அவங்கெல்லாம் போயிட்டு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி 2040 ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே வந்து ஃபன் கொஞ்சம் ரொம்ப அதிகமானு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபன் கம்மியாக இருக்கும். ஆனால் மெசேஜ் சீமான் சாரை வச்சு பண்ணாங்க பாருங்கள். உண்மையாக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் உள்ளே வந்தது ஸ்கிரிப்டில் கொஞ்சம் வேலை பார்த்துருக்காரோ அப்படிங்கிற மாதிரி. அவர் பசுமை, இயற்கைன்னு பல விஷயங்களை வந்து சொல்லி சூப்பராக வந்து இந்த கதைக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு அப்பாவாக அவ்வளோ தரமாக செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்ததுங்க கேரக்டர். சீமானே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு இந்த படம் பார்த்தாங்கன்னா சீமான் சார் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வரும். அதே மாதிரி மிஷ்கின் சார் வந்து ஒரு டாக்டராக ஒரு சீன் வராரு, அதுவும் செம்ம. அந்த ஹார்ட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி யோகி பாபு அந்த பெஸ்டி ஃப்ரெண்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. 2 மணி நேரம் அவனை சிரிச்சிக்கினே, 2 நிமிஷம் தொடர்ச்சியாக அப்படியே சிரிச்சுனே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ ஒரு ஃபன்னு, அவ்வளோ கலர்ஃபுல்லாக படம் ஜாலியாக போயிட்டே இருக்குதுங்க. அது பாட்டு ஃபஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்தோம்னா இன்டர்வலே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தீயாக இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா தலைவன். மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் ஒரு ஓஜி பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லலாம். மார்க் ஆண்டனி லெவல் இல்லை, பட் ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், செம்ம பர்ஃபார்மன்ஸு. ஸோ இதை தாண்டி படத்தில் அங்கங்கே குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வராங்க. அவ்வளோ சூப்பராக செம்மையாக வந்து இருக்குது படம். 2040 இப்படியெல்லாம் ஆகுமா அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் சில விஷயம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2070-80 இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ஒரு நல்ல மெசேஜ். விக்னேஷ் சிவன் ஜெயிச்சிட்டாரு. கண்டிப்பாக எடிட்டர், இந்த படத்தில் எடிட்டராக இருக்கட்டும், இந்த கிராஃபிக்ஸ் பண்ணவங்க, இவங்களை பற்றி விஎஃப்எக்ஸ் டீம், இவங்கள பற்றிலாம் பெருசாக பேசணுங்க. இவங்களுக்குலாம் பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக படம் வந்து செம்ம. எனக்கு தெரிஞ்சு படத்தில் எல்லாமே ப்ளஸ் தான். நான் மைனஸாக எதுவும் பார்க்கல. கிளைமேக்ஸ் வரலாம் ஜாலியாக சிரிச்சுன்னு தான் இருந்தேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமிலியோடு போங்க, செம்ம படம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு போங்க, மிஸ் பண்ணாதீங்க.
குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலாம் பார்க்கலாம், தாராளமாக இருக்குது. அவ்வளோ எந்த ஒரு வல்கரான காட்சிலாம் இல்லை, அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது படம். நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள். சரியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மினிமம் கேரண்டியில் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு மேக்ஸிமம் கேரண்டி. ஸோ எல்ஐகேக்கு நான் 10க்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டேன்னா என்னை ரொம்ப சிரிக்க வச்ச படம். ஒரு 8 கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மைனஸ் ஏதாவது படத்தில் இருந்ததுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். மேபி டெக்னிக்கலாக கூட நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு படமாக உண்மையாகவே தரமான ஒரு படம், வேறு லெவலு. ஒரு படம் எங்கடா ஹிட் அப்படின்னு கேட்டால் ஒரு வாட்டி பார்த்தோம் அப்படின்னா அது ஆவரேஜ். போதும்பா, ஒரு வாட்டி தான் என்னால் பார்க்க முடியும். ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டு இன்னொரு வாட்டியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணுச்சுன்னா அதுதான் ஹிட்டு. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது ஹிட்டு. ஸோ செம்ம படங்க எல்ஐகே. ஸோ வேறு லெவலு. போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.